இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு துறையில் கிளர்க்குக்கு உண்டான வேலைவாய்ப்பு தற்பொழுது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வேகன்சி எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முக்கியமான வேலைவாய்ப்பு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 17 காலி பணிகள் இருக்குது. இந்த 17 காலி பணிகளை பார்த்தீங்கன்னா முக்கியமாக அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் குரேட்டர் சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எப்படி அப்ளை பண்ணுறது, இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய முக்கியமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுக்கு ஏஜ் ஒரு 18 வயசுக்கு மேலே ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 2 டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே 35,000 2 லட்ச ரூபா வரைய பார்த்தீங்கன்னா சேலரி அப்படிங்கிறது இதில் கிடைக்கும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வருகின்ற 5 ஜூலை 2024 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. நிறைய அலௌன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணுறது உங்களுக்கு லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருக்கும். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இருக்குது. உங்கள் லைஃப் நீங்கள் செட்டில் பண்ணிக்க முடியும். ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய வேக்கன்சி இருக்குது. இதில் கியூரேட்டர் இஎம் சொல்லக்கூடிய வேக்கன்சி ஒன்று, கியூரேட்டர் பிஎம் சொல்லக்கூடிய வேகன்சி பார்த்தீங்கன்னா 9, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 7 வேகன்சி இருக்குது. இந்த கியூரேட்டர் இ அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், மேத்ஸ், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற துறைகளில் நீங்கள் ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். 5 இயர் பீரியடில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் இது எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் கியூரேட்டர் பி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் சயின்ஸில் வேகன்சி இருக்குது. 9 வேகன்சி இருக்குது. கேட்டகரி வாய்ஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, வேக்கன்சி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 7 வேக்கன்சி இருக்குது. அதுவும் கேட்டகரி வாய்ஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை ஃபஸ்ட் எடுத்தோடனே கியூரேட்டர் இ பொறுத்தவரையே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் எம்எஸ்சி பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது ஃபஸ்ட் கிளாஸில் பிடெக் பாஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி இன்ஜினியரிங் துறையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மட்டுமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். பிலேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 30 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கியூரேட்டர் இக்கு 45 வயசு வரையும், கியூரேட்டர் பிக்கு 35 வயசு வரையும் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இதுவே அலுவலக உதவியாளருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரி அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 35,000 1,25,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது இருக்க போகுது. கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு தான் உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் பேஸ்கேல் என்ன, அலோன்ஸ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் இ அப்படிங்கிற போஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கியூரேட்டர் இ அப்படிங்கிற போஸ்ட்டை பொறுத்தவரை 1,50,000 ரூபா வரை சேலரி இருக்கும். கியூரேட்டர் பிக்கு பார்த்தீங்கன்னா 56,000 ரூபாய்க்கு மேலே சேலரி இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் 35,000 ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா சேலரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்க்கும்போது கையில் மட்டுமே டயர் 1 சிட்டியில் உங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா 68,000 ஸ்டார்டிங் சேலரி சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளரில் உங்களுக்கு 68,000 ரூபா சேலரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கிடைக்கிது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. இதே தமிழ்நாட்டில் நீங்கள் அலுவலக உதவியாளர் வேலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 18,000 20,000 வரை தான் கிடைக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில், அதுவும் இந்த இடத்துல வேலை கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 68,000 வரை உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஒரு சூப்பரான வேலை இருக்குது. ரிட்டன் எக்ஸாம் இருக்குது அண்ட் இன்டர்வியூ இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மெயில் மூலமாக பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கிது. சேலரியை பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் சேலரி. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 1,180 ரூபா சொல்லியிருக்காங்க. கியூரேட்டர் பிக்கு 1,770 ரூபா சொல்லியிருக்காங்க. கியூரேட்டர் இக்கு 1,770 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸில் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் பேமெண்ட் அப்படிங்கிறது கட்டிக்கலாம். ஒன்ஸ் பே பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேனடு காப்பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா
ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 20 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முழுக்க அதுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. மேலும் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, ஹெவி டிராஃபிக் இருக்கக்கூடிய டயத்தில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணக்கூடிய டயத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதனால் வந்து சீக்கிரமாகவே அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அக்யூரன்சி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியான டீட்டெயில்ஸாக இருக்கும். பொய்யான டீட்டெயில்ஸாகவோ தவறுதலான டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறீங்க, என்ஓசிலாம் வாங்கி நீங்கள் வந்து அட்டாச் பண்ண வேண்டியது. இதில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து உங்களுக்கு ஜூலை 5, 2024 கடைசி டேட்டாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் சொல்லுவாங்க. அப்ளை பண்ணுறவங்க உடனே பண்ணிக்கோங்க. வருகின்ற ஜூலை 5ஆம் தேதிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.